ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோவில் பச்சை பட்டாணி புலாவும் உருளைக்கிழங்கு மசாலா கறியும் பார்க்க போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஆப்டான ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் குட்டி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். புதினா ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. புதினாவோட அளவு தான் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ அது காரம் நம்ம எதுவும் பெருசாக சேர்த்துக்கிற போகிறது கிடையாது. 4 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா பெருசாக இருந்தால் பச்சை மிளகாவை குறைச்சிக்கோங்க. அந்த பச்சை மிளகாவுக்கு காரத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குறைப்பாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு இதில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். நம்ம தாளிப்பு வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இதில் இப்போ 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ இதுக்கு மசாலா பவுடர்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா பவுடர் தான் நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி மசாலா பவுடருக்கான வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதையும் இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 கேஜி அளவுக்கு நான் பச்சை பட்டாணி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணினா அதை ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு எப்போயுமே இந்த மாதிரி சாதம் செய்யும்போது கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சாதம் அரிசி வச்சதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். சீரக சம்பா எடுத்திருக்கேன். அதனால் 1/4 கப் அளவு தண்ணியும் 1/4 கப் அளவு கோகோனட் தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை நல்லா மூடி போட்டுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா இது ஜீரக சம்பா, அதனால் சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப வச்சிட்டிங்கன்னா குழஞ்சி களி மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. நல்லா பொலதான் இருக்குது. நல்ல உதிரியாகவே இருக்குது. ரொம்ப குழஞ்செல்லாம் போகலை. நல்லா உதிரியாக இருக்குது. மணமும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. அந்த வாசனையும் அப்படியே சாப்பிட்றதுக்கு தூண்டுது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆவி பறக்க அப்படியே அந்த மனம் நல்லா வருது சீரக சம்பானால். நீங்கள் இதை பாசுமதி ரைஸ்லேயுமே ட்ரை பண்ணலாம். நம்ம வீட்டில் வடிக்கிற சாப்பாட்டு அரிசியிலையுமே செய்யலாம். அது ரொம்ப உண்மையிலே ருசியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு அனுப்புறது நமக்கு கொஞ்சம் வேலையும் சீக்கிரம் முடியும். ரொம்ப வேலை இழுக்காது. பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு மசாலா கறி பார்த்துடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 1, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போது ஒரு 2-3 பச்சை மிளகாவை கீறிட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் நல்லா இந்த மாதிரி அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். மசாலா பவுடர்னு பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூனும், குழம்புத்தூள் 1 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். இது எண்ணெயில் வதக்கும்போது நல்லாவே போயிடும் அந்த வாசனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அதை வதக்கிக்கிட்டேன்னா அந்த மசாலா உருளைக்கிழங்கோட பெரட்டும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிடலாம். ஒன்றா சேர்த்து கிழங்கு இது ஒரு 2 to 3 மினிட்ஸில் முடிஞ்சிடும். நம்ம ரைஸும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். நமக்கு வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் காலையில் நம்ம அவசரமாக ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே குயிக்காக முடிகிற வேலை தான். இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும். மசாலாலாம் ஒன்றா இறங்கிருச்சு. இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போ இதில் கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு இறக்க வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.